இப்போ இடையில நான் உங்களுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்குன்னு தான் உங்களை மறித்து பேசுகிறேன். இது மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடை அவனாசி திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சிட்டாங்க. இதில் வனத்துறையிலிருந்து வர்றது டவர் அமைக்க வேணும், தொட்டிப்பாலம் 4 கிலோமீட்டர் போடணும். அதனால தான் நம்ம ஒரு மாற்று திட்டமாக நம்ம அமைக்கிறதுக்கு வகுத்து 2ஆக பிரித்தோம். ஒன்று நம்முடைய பவானி பக்கத்திலிருந்து தண்ணி எடுத்து நீரேற்று மூலம், இன்னொன்று இங்கே மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதிலிருந்து நீரேற்றி நீங்கள் சொன்னீங்களே அந்த மேட்டுப்பாளையம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த ஏரி குளங்கள் இருக்குதோ அந்த பகுதியில் நிரப்புவதற்காக 2ஆம் கட்டம் அதையும் ஏற்பாடு செய்து விரிவான திட்ட அறிக்கை அதுவும் தயாரி செய்யப்பட்டு அதற்கு தேவையான எவ்வளவு நிதி என்பதையும் கணக்கிடப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அதனால தான் முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடை அவனாசி திட்டம் உங்களுடைய மனம் குளிகின்ற அளவுக்கு நீங்கள் எப்படி ஒரு 3000 ஏக்கர் விட்டு 3000 ஏக்கர் இல்லை, 1 ஏக்கர் கூட பாசனம் பெறுகின்ற 1 ஏக்கர் கூட விடாமல் பாசனம் பெறுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்தப்படும். அதற்குள்ள நடவடிக்கை நான் முதலமைச்சராக இருக்கும்போதே எடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் சர்வே பண்ணுவது சற்று காலதாமதம் மட்டுமல்ல, அருமை சகோதரர் தொண்டாமுத்து வரைக்கும் கொண்டு போகணுட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் கவண்டம்பாளையத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, ஆத்தோரம் இருக்கிறவங்களே அந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க. எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை நாங்கள் தயாரித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டுட்டது. எப்பொழுதும் அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய அரசாங்கம் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். நான் தலைவர் அவர்கள் பேசியது பின்னால கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்னுடைய கோரிக்கை சிறிய அளவில் இருந்தது, ஆனால் உங்களுடைய பதில் மிக நீண்ட பதிலாக இருந்தது. நாங்கள் கேட்பதெல்லாம் கீழே காளிங்கராயிலிருந்து இந்த மேட்டுப்பாளையம் வந்தால் மேட்டுப்பாளையத்தில் தண்ணி. ஆகவே நாங்கள் ஐயா இதில் ஒரு சின்ன இது, நீங்க இந்த பகுதியில் அதிகமாக வெளியேறுது, அதாவது அந்தியூருக்கும் பக்கத்தில் இருக்குது, அதில் இருக்கிற வருகின்ற நீர்கள், அது மட்டும் இல்ல மேட்டூரிலிருந்து வருகின்ற நீர்கள் அங்கே ஒரு சங்கமாகி அந்த பகுதியிலிருந்து எடுக்கிறாங்க. அதோட அங்கங்கே தடுப்பணைகள் கீழே கட்டுறாங்க. அந்த உபரி நீர் வருது பார்த்தீங்களா, ஒரு 6 தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. இந்த பகுதியிலிருந்து வருது மட்டும் இல்லை, இந்த பகுதி பாசனத்திற்காக பவானி சாகர் அணையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாசன பரப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எந்த ஒரு தண்ணீரும் எடுக்காமல் வெளியிலே வருகின்ற உபரி நீரை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அத்திக்கடை அவனாசி முதல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம். 2வது திட்டம் நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி இங்கேயே அதுவும் எந்த இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற ஆய்வெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு, நான் தான் சொல்ல டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை எல்லாம் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்றத்தினால் இப்பொழுது தடை ஏற்பட்டு விட்டது. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு, வேளாண் பெருமக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வருவோம். அப்பொழுது உங்களுடைய மனக்குறை நீக்கப்படும். நன்றி. மீண்டும் நான் ஒரு நிமிஷம்தான், நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால், உபரி நீர் வருகிற போது இந்த நெல்லித்துறையில் இருந்து எடுத்து மேட்டுப்பாளையத்துக்கும் பவானி சாகர் கொடுக்கணும். இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்தது நான் செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய இதை பொறுத்தளவுக்கு உபரி நீர் கிடையாதுங்க ஐயா. இது ஆற்றில் இருந்து தான் நம்ம தடுப்பணை கட்டுறோம். இந்த மேலே தடுப்பணை கட்டுறது ஒரே நிமிஷம், மேலே தடுப்பணை கட்டுறது வரைக்கும் ஆற்றில் தான் நம்ம தடுப்பணை கட்டி தான் தண்ணி எடுக்கிறோம். கீழே எல்லாம் அப்படி கிடையாது. இங்கே எல்லாம் கால்வாயெல்லாம் போக அதிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அதைத்தான் சேமித்து வைப்பதற்காகத்தான் 6 தடுப்பணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 3 தடுப்பணைகள் இப்பொழுது முடிவெற்றது. மீண்டும் 3 தடுப்பணைகள் இந்த ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதனுடைய உயரத்தை குறைச்சி பாருங்கள் எப்படிலாம் விவசாயிகளை பலி எடுக்கிறாங்கன்னு. நான் கிட்டத்தட்ட நல்ல உயரமாக அந்த உபரி நீர் வீணாகக்கூடாதுன்றதுக்காக போட்டேன். அந்த எஸ்டிமேட்லாம் அதை குறைச்சி இப்போ அந்த தடுப்பணை கட்டிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்பதை மீண்டும் ஒருவரை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டார்.